சினிமா தொடர்பான செய்திகளை பார்ப்பதற்கு சினிமா ஃபோக்கஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். வணக்கம், இது சினிமா ஃபோக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் சினிமா அப்டேட்ஸ் பற்றி பேசுவதற்காக சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். என்ன சார் போயிட்டு இருக்கு தமிழ் சினிமா பொறுத்தவரை லேட்டஸ்ட் அப்டேட் என்ன போயிட்டு இருக்கு? லேட்டஸ்ட் அப்டேட்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. 6ஆம் தேதி வர 6ஆம் தேதி விடாமுயற்சி படத்தினுடைய ரிலீஸ்க்கு அஜித் ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்போட காத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே தெரியும், அந்த படத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்து முடிஞ்சு இப்போ அந்த படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. சென்சார் முதற்கொண்டு ஆயிடுச்சு. அந்த படம் இப்போ அடுத்த வாரம் படம் ரிலீஸ் 6ஆம் தேதி. அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அது விடாமுயற்சியை பற்றின அப்டேட்டு. பராசக்தின்னு ஒரு படம், அதாவது சிவகார்த்திகேயன் நடிக்க சுதா கொங்கரா டைரக்ட் பண்ணக்கூடிய படம், டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்கக்கூடிய படம். இந்த ப்ராஜெக்ட் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், நம்ம சூர்யா பண்ணுறதாக 2D சூர்யாவோட 2D கம்பெனியில் பண்ணுறதாக புறநானூறுங்கிற தலைப்பில் அந்த படம் ஆரம்பிக்கப்பட்டு கடைசியில் நின்று போச்சு. அது என்னென்னா ஒரு இந்திய எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட ஒரு படம். அந்த படத்துக்கு நிறையா பேர் ட்ரை பண்ணாங்க, வேறு பேர் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கடைசியில் புறநானூறு பேரையும் விட்டுட்டு பராசக்தி அப்படிங்கிற ஒரு பேரை இவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணி அதை ஒரு ப்ரோமோ மாதிரி ஒன்று ஷூட் பண்ணி சென்சாருக்கு அமைச்சு சென்சாரும் வாங்கிட்டாங்க. பராசக்தி படத்தினுடைய தயாரிப்பாளர் தெரியும், ஏவிஎம்லேருந்து அந்த என்ஓசி வாங்கிட்டாங்க. சிவாஜி ஃபேமிலியிலேருந்து வாங்கிட்டாங்க. வாங்கி அந்த படத்தினுடைய டீச்சர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முதல் நாள் என்ன பண்ணுறாருன்னா, விஜய் ஆண்டனி ஒரு போஸ்ட் பண்ணுறாரு. நான் தெலுங்கில் ஒரு படம் பண்ணுறேன் பராசக்தின்னு அப்படின்னு அவர் ஃபிலிம் சேம்பரில் வாங்கின லெட்டரை பப்ளிஷ் பண்ணுறாரு. பண்ணோடனே ஒரே பரபரப்பாக போச்சு. முதல்ல இந்த சினிமா சம்மந்தமான படத்தினுடைய தலைப்புகள், படத்தினுடைய கம்பெனியுடைய நேம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு 4 அசோசியேஷன் இருக்குது. சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர்னு ஒன்று இருக்குது. அதனா சவுத் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. தெலுங்குலேருந்து ஒருத்தர் இருப்பார், கன்னடத்துலேருந்து ஒருத்தர் இருப்பார், மலையாளத்துலேருந்து இருப்பார், தமிழ் எல்லாரும் சேர்ந்து சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர்ஸ்னு வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் படத்தினுடைய தலைப்பை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், படத்தினுடைய கம்பெனி பேரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் படத்தினுடைய பேரை தலைப்பை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் தமிழ்நாடு தயாரிப்பாளர் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஒன்று இருக்குது. தமிழ் திரைப்பட நடப்பு ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அதுலேயும் பண்ணிக்கலாம். கில்டுன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதுலேயும் நீங்கள் படத்தினுடைய தலைப்பு இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இவர் இந்த சேம்பரில் படத்தை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இவங்க கவுன்சிலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல். கவுன்சிலர் பண்ணி அதை என்ஓசி வாங்கி, ஏவிஎம் என்ஓசி வாங்கி சென்சாருக்கு அமைச்சு வந்துடுச்சு. இப்போ நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனை இப்போ சுமூகத்துவம் ஏற்பட்டுருச்சு. 2 தயாரிப்பாளர் விஜய் ஆண்டனியும் ஆகாஷ் பாஸ்கரனும் சேர்ந்து பேசி முடிச்சு, நீங்களே அந்த பயன்படுத்திக்கங்க. ஏன்னா ஒரு பேன் இண்டியா மூவியாக வர்றதுனால தமிழ், தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த பராசக்திங்கிற பேரை டைட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க 2-3 நாள் அந்த ஒரு பிரச்சனை பரவாயில்ல போச்சு. இப்போ முழுவதுமாக அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இது இந்த பராசக்தி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்புறம் ஒரு சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு பரபரப்பான செய்தி என்னென்னா, பேட் கேர்ள் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தை வெற்றிமாறன் தயாரிக்கிறாரு. வெற்றிமாறன் அனுராக் காஷ்யப், ஒரு இந்தியில் பிரபலமான ஒரு ஆக்டருக்கு டைரக்டர். அவரும் வெற்றிமாறன் சேர்ந்து பேட் கேர்ளுங்கிற படத்தை தயாரிக்கிறாங்க. வர்ஷான்னு சொல்லிட்டு அவருடைய உதவியாளர், ஒரு பெண் உதவியாளர், வெற்றிமாறனுடைய உதவியாளர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. முற்றிலும் புதுமுகமாக நடிக்கக்கூடிய படம். ஒரு டீனேஜ் ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒரு கதை. அந்த கதையில் அந்த பொண்ணு தம் அடிக்கிற மாதிரி, தண்ணி அடிக்கிற மாதிரி, 2-3 பேர் கூட செக்ஸ் வச்சுக்கிற மாதிரி, அதே மாதிரி அந்த பொண்ணு ஒரு ஒரு பிராமன் பாஷை பேசுகிற மாதிரி, இந்த மாதிரியான காட்சி எல்லாம் ஒரு ட்ரெய்லரில் போட்டப்பறம் அது பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. எப்படி நீங்கள் காட்டலாம் அப்படின்னு. இதுதான் இப்போ விமர்சனம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நீங்கள் காட்டுறீங்க அப்படின்றாங்க. அந்த படத்தோட டேரக்டரே ஒரு பிராமின் தான். அவங்களே ஓப்பனாக சொல்கிறாங்க. நானே அங்கேருந்து வந்தவன் தான். எப்பயுமே ஒரு படைப்பாளிகள் அவங்க களத்தில் இருந்தால் ஒரு கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஒரு எழுத்தாளர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கன்னியாகுமரி சேர்ந்த எழுத்தாளர்னா அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே அந்த ஸ்லாங்கில் எழுதுவாங்க. ஒரு திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் இருந்தாருன்னா அவங்களுக்கு அந்த அந்த இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை, அந்த 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 சாயில பிரதிபலிக்கிறது ஓகே. ஆனால் அந்த சொந்த சமூகத்தை விமர்சனமாக முன்வைக்கிறது இருக்குல்ல, அதை எப்படி பார்ப்பாங்க? இப்போ அந்த மாதிரி இப்போ ஒரு கன்னியாகுமரி சேர்ந்த ஒரு எழுத்தாளர் தன்னோட வட்டார மொழியில் எழுதுறது பேசுறது பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே இருக்க ஒரு பழக்கத்தை கிண்டல் பண்ணுற மாதிரி பண்ணாங்கன்னா வச்சுக்க, அப்போ தான் அது ஒரு பெரிய பிரச்சனை தெரியல. அது கிண்டல் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா அங்கே முழு படம் வந்த பிறகு தான் தெரியும். ஓகே, இப்போ அந்த ஒரு ஸ்கூல் பொண்ணு தான் இஷ்டம் போல வாழணும்னு நினச்சி சில விஷயங்கள் பண்ணுது. அதனுடைய எண்டு ரிசல்ட் இருக்குல்ல, இதனால் என்ன ஆச்சுங்கிற ஒரு கதை இருக்குல்ல. இப்போ ஒருத்தர் மது குடிச்சு அவர் கெட்டு போகிறார், அழிஞ்சு போகிறாருன்னா அந்த காட்சியை வச்சு தான் ஆகணும். இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன் எந்த விதமான சென்டிமெண்ட் இல்லாமல் ஒரு ஜெனரேஷன் வாழ்ந்துட்டு இருக்குது. ஆண் பெண்ணெல்லாம் கிடையாது. அது எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் இல்லாத மெமரிஸ் கலெக்ட் பண்ணுறோம், இருக்கிற வரைக்கும் ஜாலியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஜெனரேஷன் உருவாகிட்டு இருக்குது. அவங்களுக்கு எந்த சென்டிமெண்ட்ஸுமே கிடையாது. அன்றைக்கி வாழ்ந்தால் போதும், நம்ம வாழ்ந்தால் போதுங்கிறது. அதனுடைய வெளிப்பாடாக தான் அந்த ஒரு கேரக்டரை காமிச்சிருக்காங்க. அது என்ன முடிவுன்னு இருக்குல்ல ஒன்று.
இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இப்படி ஆயிரும்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதை இவங்க பார்க்காம புரியாமையே அந்த படத்தை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதிர்க்கிறது பின்னாடி வந்து நம்ம பாஷையில அவன் பேசுகிறாளே அப்படிங்கிறது தான் கோவம். இப்போ இதே இது வந்து ஒரு பையன் வந்து வட சென்னை சேர்ந்த பையன் தம் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், ஒரு பொண்ணு கூட போகிறாங்கிற மாதிரியான அந்த படம் இருந்துச்சுன்னா யாரும் கேட்க போகிறா? இப்போ பாய்ஸ்னு ஒரு படம் 22 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அந்த படத்தில் ஸ்கூல் பசங்க ஒரு விலை மாதிரிட்ட போகிற மாதிரி, தண்ணி அடிக்கிற மாதிரி, அப்போலாம் ஒரு பெரிய சர்ச்சையாரு. இது ஏன் பொண்ணு செய்யுது ஓகே அப்படின்றது தான் இப்போ கேள்வி. ஏன் ஆண் பெண்ணுங்கிறது சமமாகி போச்சு இன்னைக்கு எல்லா வேலையும் எல்லாம் தான் பண்ணுறாங்க. எது மாற்று இதா இல்லையா? இதே ஒரு பையன் மொழி தான் பிரச்சனை, இதே வேற மொழி படம் வந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ இன்னும் வந்து இந்த திரைப்படத்தின் மூலமாக வந்து அந்த பெண்களுடைய இந்த புடிதத்தை வந்து அப்படியே கட்டி காப்பாற்றணும்னு நினைக்கிற குழுக்கள் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கிறாங்க. ஓகே, அதைத்தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு படம் பண்ணியிருக்கோம், படத்தை பாருங்க, அதில் ஏதாவது உங்களுக்கு விமர்சனங்கள் இருந்தால் அப்புறம் நம்ம பேசுவோம், நம்மளே பேசுவோம். இப்போ ஒரு பெண் கெட்டு போகிற மாதிரியாக ஒரு தவறான வழிக்கு போக்குறதுக்கு அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்டிக்கக்கூடிய விஷயம். ஒரு டீச்சர் தான் வந்திருக்கு, இந்த தவறுலாம் நீ செஞ்சீன்னா இப்படி ஆயிடுவான்னு ஒரு கதை இருக்கும். ரத்த கண்ணீர்லேருந்து அதுதான் கதை. நீங்கள் தப்பாக போனீங்கன்னா என்ன ஆகும் ரிசல்ட் அப்படிங்கிறது, அதை தான் கதை சொல்லுவாங்க. ஜாலியாக அவருக்கு ஒரு கேரக்டர் அப்படியே போய் எண்டில் என்ன முடியுதுங்கிறதான் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணும்ல. அதை பார்க்காம தான் இவங்க வந்து இப்போ வந்து குறிப்பிட்ட சமூகத்தை நீங்கள் தொடர்ந்து ஆர்டர் பண்ணுறீங்க. மற்றவங்களுக்கு வந்தால் நீங்கள் படமாக பாடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறது, எங்களுக்கு வந்தால் நீங்கள் வந்து இப்போ எங்களையே கிண்டல் பண்ணுறீங்க. இதே மாதிரியான பிரச்சனை அந்த அன்னபூர்ணி படத்துக்கும் நயன்தாராக்கு வந்துச்சுங்கிறத பார்த்தோம். கடைசியில் வந்து அவங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்கிற ஒரு நெருக்கடிக்கெலாம் தள்ளப்பட்டாங்க. அதனால வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான நெருக்கடிக்கு ஆளாக்க மாட்டாங்க. ஏன்னா வெற்றிமாறன் ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு இயக்குனர் தான். அவர் எடுத்த படங்கள் எல்லாமே ஏதாவது சோசியல் மெசேஜ் இருக்கும். கண்டிப்பாக சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய படத்தை எடுத்திருக்க மாட்டார். அப்போ சமுதாயத்தில் இந்த மாதிரி இளம் பெண்கள், டீனேஜ் பெண்கள் வந்து ஸ்கூல் பசங்க பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி தவறான வழிக்கு போயிட்டு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சமுதாயத்தில் நடக்குது, பேரண்ட்ஸ் அவேர்னஸாக இருக்கணுங்கிறத சொல்கிறது தான் கதை. அதை சொல்ல விடுறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து ஏன் எங்கள் பாஷையில் சொல்கிறீங்கிறது தான் எனக்கு கோவமே. ஓகே, அது வந்து ஒரு குரூப் வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு குரூப் வந்து இதை ஆதரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. படம் வந்த பிறகு உண்மையிலேயே அதை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி, அந்த பொண்ணுங்க செய்கிறதெல்லாம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளே அதை வந்து எதிர்க்கலாம், பேசலாம். அது பொறுக்காமல் இப்போ வந்து அந்த படத்துக்கு இவங்களே ப்ரொமோஷன் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. ரைட், ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் இந்த பராசக்தி விஷயத்தை சொன்னீங்க, அந்த டைட்டில் சர்ச்சை. இப்போ அதில் வந்து அந்த நேஷனல் பிக்சர்ஸ்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் வந்து நாங்களே திரும்ப அந்த படத்தை வந்து டிஜிட்டல் முறையில் பராசக்தியை கொண்டு வரோம் அப்படின்றதுனால அதை நீங்கள் யாரும் ஹோன் பண்ண வேண்டாம் அப்படின்னு அப்போ அவங்க வந்துருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் அந்த சர்ச்சை முடிஞ்சிருச்சு. அப்போ அவங்க வந்து அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஆல்ரெடி படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து ஏபிஎம் அவங்க லெட்டர் பேட்லேயே கொடுத்துட்டாங்க. அது வந்து அஃபிஷியல் ஆயிடுச்சு. சென்சார்லேயும் படத்தை வாங்கிட்டாங்க. சென்சார் பராசக்தின்னு போட்டு சென்சாரும் வாங்கிட்டாங்க. இனிமேல் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தான். நேஷனல் பிக்சர்ஸுங்கிறது ஆக்சுவலி அந்த படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க தான். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதையும் பேசிக்கிட்டு இருக்காங்க, சரி பண்ணுறாங்க. அவங்களால பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. அதில் நன்றி சார்.